ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் சீமாவும் ரோஹிணி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சீமாவோட கையில் நெருப்பு வந்து சுட்டுடும். உடனே பதறி அடிச்சுட்டு அக்கா என்னாச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்டு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து அன்னிக்காரிங்க பார்த்துட்டு போயிட்டு பாட்டிகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் சீமாவும் ரோஹிணியும் நம்மகிட்ட நடிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, இப்படி நடந்துச்சு கிச்சனில் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அதிர்ச்சியே ஆகாமல் என்ன உளறிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது, சீமாவும் ரோஹிணியும் இந்த மாதிரி எங்ககிட்ட நடிக்கலாம் மாட்டாங்க, வேலை இருந்தால் போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. பாட்டி இவ்வளோ நல்ல பாட்டி இல்லையே, என்ன இப்படி பேசுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க பேசுறது எல்லாத்தையுமே சீமாவும் ரோஹிணியும் ரூமுக்கு வெளியில இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் பாட்டி இப்படி கோவப்படாத மாதிரி நடிச்சிருக்கும். அந்த சீனை கட் பண்ணா இங்க சின்ன பாட்டி என்ன பண்ணுது, யாருக்கும் தெரியாம தன்னோட அக்கா இருக்காங்களா அவங்க ரூம்ல போயிட்டு நிறைய பணம் காசு ஜுவல்லரி எல்லாத்தையுமே திருடி வச்சுக்குது. திருடிட்டு வெளில வருது. வந்து பார்த்தா ரோகிணி கரெக்டாக வந்துடுறா. பாட்டி என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை, சும்மா அக்காவை பார்க்கலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக ஒரு மாதிரி போகிறாங்க. இதுலேயே அவளுக்கு டவுட் வந்தது, இவங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே தன்னோட அக்கா சீமாட்ட போயிட்டு, அக்கா இந்த மாதிரி மனோரஞ்சனி இருக்குல்ல, அது மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஓ அப்படியா வா பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. இங்கே மனோரஞ்சனி என்ன பண்ணுறா, பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இது என்னோட அக்காவோட காசு தானே, நான் இதை எடுத்துக்கிட்டேன் என்ன தப்பு, இதுக்கு பேர் திருட்டெல்லாம் கிடையாது, நான் உரிமையோடு தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பின்னாடியிலேருந்து சீமா ரோஹிணி ரெண்டு பேரும் பார்த்துட்டு, அட பாவி இன்னும் இப்படி இருக்கா இவ, இந்த மாதிரி நம்ம பாட்டியோட நகை பணம் எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச, அப்போ தான் ரோஹிணி சாரா, அக்கா இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டியோட பர்த்டே போல், ஸோ அதனால செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாங்க. அதனால டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீமா ஒரு பக்கம் பூக்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ டேபிளில் ஏறி தான் மேலே பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ தடுமாறி கீழே விழ போவா. கரெக்டாக பிரேம் பிடிச்சிருவான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்க்குற சித்தார்த் ரோகிணிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் ஒன்றா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே அந்த மனோரஞ்சனியை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி அழகாக சாரீலாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டு மேக்கப் போடலான்னு உட்கார்றா. அப்போ கரெக்டாக சீமா ரோகிணி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. சின்னப்பாட்டி என்ன பண்ணுறீங்க, உங்களுக்காக நாங்கள் மேக்கப் போட்டு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நீ மேக்கப் போட போறியா, அதெல்லாம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே சீமா ரோகிணி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. இல்லை இல்லை நான் தான் உங்களுக்கு போட்டு விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ரெண்டு பேரும் இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க, ரெண்டு பேருமே போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு மேக்கப் போடுறேங்கிற பேரில் பாட்டியோட மூஞ்ச அலங்கோலமாக ஆக்கி வச்சிடுறாங்க. பாவம் அந்த மனோரஞ்சனிக்கு அது எதுவுமே தெரியலை. உடனே வேலைக்காரனும் வாங்க அப்படி கீழே எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே, ஓகே பாட்டி நாங்கள் சொல்லும் போது தான் நீங்கள் வரணும் சரியா, இப்போ வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சீமா ரோகிணி எல்லாம் கீழே போயிடுறாங்க. இங்கே கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாட்டி தேடுது, எங்கே நம்ம தங்கச்சி மனோரஞ்சனியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. மனோரஞ்சனியும் நான் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ காமெடியாக இருக்குது. மேக்கப்ங்கிற பேரில் அப்படியே அலங்கோலப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டே வரதை பார்க்குறேன். அங்கே இருக்கிற மொத்த கெஸ்ட்டு குடும்பம் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அந்த மனோரஞ்சனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோங்கிறதுனால தான் இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அக்காவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டா, இந்த வயசான காலத்தில் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஏண்டி உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, அக்கா என் அழகை பார்த்து உனக்கு பொறாமை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. இவ திருந்தவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் நினச்சிட்டு இருக்கு. இந்த கிழவிக்கு நல்ல பாடகத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பேரில் சீமாவும் ரோகிணியும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் யதார்த்தமாக மனோரஞ்சனி கண்ணாடியை பார்க்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா அது இப்படி ஆக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெக்கப்பட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு எல்லா மேக்கப்பையுமே கலைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. இந்த சீமா ரோகிணி என்னை பழிவாங்க தான் இப்படி பண்ணியிருக்காளுங்க, அவளுங்களாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் உச்சிக்கே போயிடுச்சு. அவ்வளோ கோவமாக இருக்குது.
அப்படியே இங்கே கீழே காட்டுறாங்க. இங்கே பாட்டியோட பர்த்டே இல்லையா, அதனால அவங்களோட பர்த்டேயை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு குருஜியை தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. குருஜியை பார்த்த பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள வர வைக்கும் போது கரெக்டாக வந்து சீமா ரோகிணி 2 பேரும் சாமி பாட்டை வந்து போட்டு விடலான்னு பார்க்கும்போது இங்கே மனோரஞ்சனி என்ன பண்ணுறா, வேணும்னு அந்த பாட்டு உள்ள சீடியை வந்து தூக்கி போட்டுடுறா. அதனால இங்கே சினிமா பாட்டு ஓடுது. இதை பார்க்குற குருஜிக்கு செம்மையாக காண்டாவது. பாட்டியும் பதறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சீமா ரோகிணி 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு பூஜை பாட்டு வந்து பாடுறாங்க, சாமி பாட்டு. ஸோ சாமி பாட்டு பாடின உடனே குருவுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவரும் நடந்து வராரு. அதோட அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அப்பதான் வந்து வீட்டில் உள்ளவங்களாம் கேட்க விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குருஜியை வச்சுட்டு எப்படி இதை பண்ண முடியும், அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, குருஜியும் சொல்றாரு அதில் என்ன இருக்கு, நீங்க கேட்க வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுக்க, இங்க பாட்டிக்கு கேட்க வெட்டியும் அழகா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட அக்கா பக்கத்துல நிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கோவத்துல மனோரஞ்சனி அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. ஒரு கேக் பீஸ் கூட சீமாவும் ரோகிணியும் கொடுக்காம வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அவ பக்கத்துல இருக்கிற சமோசாவை எடுத்து அப்படியே வந்து வாயில வச்சு நல்லா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்களை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே குருஜி நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு ரூம்ல வந்து குருஜியை தங்க வைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு சாப்பாடு செய்யற பொறுப்பு எல்லாத்தையுமே சீமா ரோகிணிக்கு ஒப்படைச்சிடுறாங்க. உடனே சீமா ரோகிணி 2 பேரும் பரபரப்பா வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, ½ ஹவர்ல குருஜிக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் நம்ம செய்யணும், எந்த பொருளுமே இல்லையே அப்படின்னு புலம்பும் போது சித்தார்த்து பிரேமும் எல்லா சமையல் பொருளையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதோட இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மனோரஞ்சனி சும்மா இருப்பாள். அங்கேருந்து வந்து சீமா உன்னை வந்து பாட்டி வந்து கூப்பிட்டாங்க போ அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட, இவெல்லாம் அதை நம்பிட்டு வெளில போயிடுறான். அந்த சமயம் பார்த்து இவன் என்ன பண்ணுறான், உருளைக்கிழங்குல வந்து நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடுறா. அப்போ கரெக்டாக சீமா ரோகிணி 2 பேரும் வராங்க. ஐயோ சின்ன பாட்டி என்ன பண்ணுறீங்க, குருஜிக்கு வந்து வெங்காயமே வந்து ஆகாது, அவருக்கு அலர்ஜி, அதனால தான் நாங்கள் அது போடாமல் செஞ்சோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, பெரிய பாவம் பண்ணிட்டேனே, எனக்கு தெரியாதே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுது. ஆக்சுவலி அந்த சின்ன பாட்டி வந்து வேணும்னே தான் வந்து இப்படி பண்ணியிருக்கோம். பட் இவனுங்க கிட்ட வந்து நல்லவ மாதிரி காட்டிட்டு இருக்கு. சரி பாட்டி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் அவங்களை அனுப்பி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு, கொஞ்சம் நேரம் எது எக்ஸ்ட்ரா கிடைச்சாலாச்சும் நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணலாமே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சீமா ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சீமா சொல்றா, நீ போயிட்டு சாப்பிட்ற இடத்துல வந்து கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ள நான் ஏதாவது மேனேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணிங்கெல்லாம் வந்து சாப்பாடு வைங்க அப்படிங்கிற மாதிரி சீமாட்ட சொல்றாங்க. சீமாக்கு ரொம்பவே படபடப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த குருஜியும் வந்து சாப்பிட்றதுக்கு இறங்கி வராரு. கோலம் போட்டுட்டு இருந்த ரோகிணியும் தன்னோட அக்காட்ட ஓடி போய் சொல்றா, அக்கா நான் எல்லாம் போச்சு, இப்ப அந்த குருஜி வந்துட்டாரு சாப்பிட, என்னக்கா பண்றது அப்படின்னு கேட்க, இங்க சீமாக்கு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. மனோரஞ்சனிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருக்கு. நல்லா வசமா 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க, என்கிட்டயாடி வம்பு வச்சுக்கிறீங்க, இருக்குடி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இன்னைக்கு நாகினி சீரியலோட எபிசோட் 9 வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம இதை பார்த்துட்டு அதையும் போய் பாருங்க சரியா. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.